வெல்கம் பேக் டு கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஸோ ஒர்க் அண்ட் எனர்ஜி இதை பற்றி போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் அங்கே என்ன நடக்குது? வி ரிலேட் ஃபோர்ஸ் வித் தி ஆக்சலரேஷன். சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு பிசிக்கல் ப்ராப்ளத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டு அதை வச்சு நம்மள வெலோசிட்டியோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி வீல் ட்ரை டு ரெடியூஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஃபோர்ஸ் அப்பான் மாஸ். இது பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கைனமெட்டிக்ஸ் ஐடியாஸை யூஸ் பண்ணி ஆக்சலரேஷனை வந்து இஃப் யூ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், இது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூ வில் கெட் தி வெலோசிட்டி வெக்டர். சரிங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் போது அதை வச்சுட்டு யூ கேன் கால்குலேட் வாட் இஸ் தி ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்லேருந்து வெலோசிட்டியை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு கெட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொவைடட் இனிஷியல் வெலோசிட்டி எவ்வளோங்கிறது தெரியுது, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது தெரிகிற விஷயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இங்க இந்த ஒர்க் அண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இதை வச்சுக்கிட்டு இது கூட கைனமெட்டிக்ஸோடைய ஒரு சில ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு we are going to define two additional concepts. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா the first one is the principle of work and energy. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா the principle of impulse and momentum. ஸோ நம்மளுடைய இதுக்கு அடுத்தது நம்ம இந்த கோர்ஸில் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய மெயின் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க, ஒர்க் அண்ட் எனர்ஜி, இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம். இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பற்றி படிக்கிறதுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சலரேஷன்ல இருந்தா வெலோசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ இங்க பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி எதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸோ திஸ் ஒன் ரிலேட்ஸ் ஃபோர்ஸ், மாஸ், வெலோசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ ஆக்சலரேஷனோட இன்வால்மெண்ட் இல்லாமையே வி ஆர் ஏபிள் டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுல இருந்து டைரக்டா நம்ம வெலோசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் இது வந்து எந்தெந்த விஷயத்தை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபோர்ஸ், மாஸ், வெலோசிட்டி அண்ட் டைம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் அதோட பிரின்சிபல் வச்சுக்கிட்டு we can study. சரிங்களா? இப்போ விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க் அண்ட் எனர்ஜி. இப்போ இந்த ஒர்க் அண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் they have very special meaning in science and engineering. சரிங்களா? நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல பேசுறதுக்கும் இங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல அதை யூஸ் பண்றதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் சீம் டு ஹேவ் மச் எனர்ஜி டுடே அப்படின்னு நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் the high cost of energy is affecting our trade balance with other countries அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம யூஸ் பண்ற எனர்ஜி அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு அவ்வளவா எனர்ஜி இல்லை, இன்னைக்கு அவ்வளவா எனக்கு எனர்ஜி இருக்க மாதிரி தெரியல அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற தெம்பை பத்தி அந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஹை காஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த எனர்ஜி அப்படிங்கிற அந்த சோர்ஸ், அந்த ஒரு விஷயத்தோடைய ஹை காஸ்ட் வந்து மற்ற கண்ட்ரி கூட நமக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து ட்ரேட் பேலன்ஸை வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிற டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்ல இருந்து
ஒரு நேஷனல் இன்டர்நேஷனல் பாலிசியை பத்தி டிஸ்கஸ் பண்றது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நம்ம எதெல்லாம் இது பண்ண போறோம், ஃபோர்ஸ் பத்தி பேச போறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பேச போறோம், அந்த பாடியோட மாஸ் பத்தி பேச போறோம், அண்ட் தி வெலாசிட்டி. ஸோ இந்த பேசிக் ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு லெட் அஸ் ட்ரை டு டிஃபைன் வாட் டு யூ மீன் பை தி ஒர்க் ஆஃப் அ ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிறதும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஐ ஹோப் இந்த டைனமிக்ஸ் கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே பேசிக்கான ஐடியாலஜி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு லெட் மீ ஸ்டார்ட். சரிங்களா? இங்க நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, we are going to consider a particle that moves from a point A to the neighboring point A prime. இங்கே அதாவது ஒரு பார்ட்டிகல் இந்த பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ பார்ட்டிகல் இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு நம்ம ஒரு வெக்டர் கன்சிடர் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு பார்ட்டிகல் வந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஃப் ஆர் வெக்டர், இந்த ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னது? இட் டினோட்ஸ் தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் பொசிஷன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு ஏ. சரிங்களா? இப்போ இந்த ஏல இருந்து இந்த ஏ பிரைம் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு போன அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, சரிங்களா, we denote it as dr vector. so இது எதை denote பண்ணுது? it denotes the vector joining a and a prime. சரிங்களா? இந்த இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வாட் டு வி மீன் பை த dr வெக்டர்? ஸோ பொசிஷன்ல சேஞ்ச் நடந்திருக்கு. பொசிஷன்ல சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call that as the displacement, right? so here the vector dr vector is called the displacement. ஸோ அந்த பார்ட்டிகல் இந்த பொசிஷன்ல இருந்தா அந்த பொசிஷனுக்கு போயிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஃபர்தரா என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பேசுவோம். அஸ்யூம் some force F is acting on the particle. ஸோ அந்த பார்ட்டிகல்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு now we are about to define work of the force. okay, so work of the force F corresponding to the displacement dr. so இந்த குவான்டிட்டியை வந்து we write it as du which is f vector dot dr vector. so இந்த இடத்துல டாட் அப்படிங்கிறது we mean the scalar product of two vectors. சரிங்களா? ஸோ du அதாவது அந்த ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு என்னவா கிடைக்க போகுது? ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ வெக்டர்ஸா வந்து நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அடுத்தது வந்து இது அந்த ஃபோர்ஸ் உடைய மேக்னிடியூட் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஓகே, லெட் மீ ரைட் தட் டவுன். we denote the magnitude of the force
and actually magnitudes of the force and of the displacement by F and ds respectively, and the angle formed by the force and dr vector. இதை வந்து ஆல்பான்னு எடுத்தோம் அப்படின்னா தென் ஸ்கேலார் ப்ராடக்டோட டெஃபினிஷனை வச்சுக்கிட்டே வந்து நம்ம இந்த நம்மளோட ஒர்க் தட் இஸ் du இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் எஃப் டிஎஸ் கொசைன் ஆஃப் ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ இது அதாவது இங்க நம்ம ரெண்டு வெக்டர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு வெக்டரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் பத்தி நம்ம எடுக்கணும். இந்த ரெண்டு வெக்டரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா வி ஜஸ்ட் ட்ரை டு ஐடென்டிஃபை. இது பேசிக் நம்மளோட வெக்டர் அல்ஜீப்ரால இருக்க விஷயம். ஒரு ரெண்டு வெக்டர் இருக்கு, இதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா இஃப் we write this as a vector and if this as b vector, scalar product is written as a dot b vector. So in the விஷயம் may also be written as magnitude of these two vectors and the angle between these two vectors. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற angle வந்து we take it as alpha. This is our f vector. இது வந்து நம்மளுடைய dr வெக்டரா இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற angle alpha அப்படின்னா இதோடைய மேக்னிடியூட வெறும் எஃப்னும் இந்த dr உடைய மேக்னிடியூட dsன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது we can write this du is fds cosine alpha அப்படிங்கிறது சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண ரிசல்ட் என்னன்னா, ஸோ மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட் என்னன்னா a vector dot b vector may be written as absolute of a vector dot multiplied with absolute of b vector and then cosine theta. Theta is the angle between a vector and b vector. ஸோ இந்த ஐடியாவை தான் நம்ம யூஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஹியர் லெட் அஸ் மார்க் this equation as equation 1 and this equation as equation 2. so இதை வச்சுட்டு let us proceed further. இப்போ இந்த இதுக்கே திரும்ப நம்ம வரும். ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தரா எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா du காம்போனன்ட் வைஸ் எழுதணும் அப்படின்னா du may be written as சிம்பிள்ங்க. காம்போனன்ட் வைஸ் எழுதணும் அப்படின்னா எஃப் வெக்டர் ஃபோர்ஸை வந்து எப்படி எழுதலாம்? எஃப்எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் எஃப்ஒய் ஜே வெக்டர் பிளஸ் எஃப்இசட் கே வெக்டர். ஸோ ஃபோர்ஸ் வந்து 3 டைரக்ஷன்ல இதாக போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரக்ஷன் பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் இசட் டைரக்ஷன். ஸோ du எப்படி எழுதலாம்? தட் இஸ் எஃப் வெக்டர் டாட் dr வெக்டர். இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா we are going to get fx dx plus fy dy plus fz dz. So those who have come across the course on vector calculus, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ஹோப் யூ பீப்புள் ஹேவ் கம் அக்ராஸ் திஸ் ஒன். ஸோ இது ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் ஓகே. இங்கே நான் கடைசியாக பேசின இந்த ஒரு விஷயம் வந்து ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுக்குற இன்னொரு நோட்டேஷன். ஸோ லெட் அஸ் மார்க் திஸ் அஸ் ஒர்க்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு நோட்டேஷன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, work is a scalar quantity. சரிங்களா? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா it has no direction, hence it has a sign but no direction. பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது சொல்லலாமே தவிர பட் இதுக்கு டைரக்ஷன் இருக்க போறது கிடையாது.
சரிங்களா? ஸோ அடுத்து நீ ஃபர்தராக அடுத்து போக போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னா இங்கே ஒர்க்கை வந்து எந்த மாதிரி யூனிட்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ யூனிட் ஆஃப் லென்த்தையும் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we are going to get the unit of work, right? ஸோ அது ரெண்டா மல்டிப்ளை பண்ண போகிறோம் கஸ்டமரி யூஎஸ் கஸ்டமரி யூனிட்ஸில். ஸோ த டாபிக் தட் we are seeing is units of force. ஓகே, ஸோ இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூஎஸ் கஸ்டமரி யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் வந்து மெஷர் பண்ணுறது எதில் அப்படின்னா ஃபீட் டாட் எல்பி பவுண்ட் ஆர் இன்ச் டாட் பவுண்ட் இதில் பண்ண போகிறோம். இதே எஸ்ஐ யூனிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்கை வந்து வி மெஷர் இன் நியூட்டன் டாட் மீட்டர். சரிங்களா? இதைத்தான் வந்து வி கால் இட் அஸ் ஜூல். ஸோ 1 நியூட்டன் டாட் மீட்டர். இப்போ சப்போஸ் அந்த ஃபீட்டில் இருக்கிறது ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணோம், அந்த ஒரு கன்வர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 feet dot lb அப்படிங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் 1 feet 1 lb. ஸோ 0.3048 மீட்டர். 1 feet மீட்டருக்கு நம்ம ஈக்குவலண்டான இது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் 1 pound இஸ் ஈக்குவலன் டு 4.448 நியூட்டன். ஸோ இந்த கேல்குலேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1.356 நியூட்டன் டாட் மீட்டர்னு வரும். ஸோ திஸ் மே பி written as 1.356 joules, ரைட்? ஸோ இங்கே நம்ம எழுதின ஈக்குவேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது தட் இஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஐ கெஸ். யா, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன எழுதி இருந்திருக்கோம்? சாரி, ஜஸ்ட் அ மினிட். யா, ஸோ ஈக்குவேஷன் 2 நமக்கு என்னது? எஃப்டிஎஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த எஃப் டிஎஸ் இந்த மேக்னிடியூட் இதெல்லாம் வச்சு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அப்படிங்கும் போதே இருந்துட்டு that is going to be பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ அப்போ பாசிட்டிவ் சென்ஸில் மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அகெயின் இந்த இடத்துல ஒரு நோட் நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா the work du is positive if ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா வேல்யூ தான். ஸோ இது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஃப் டிஎஸ் கொசைன் ஆல்ஃபா ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த எஃப் டிஎஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு என்னது? பாசிட்டிவ் குவான்டிட்டி. இது தனியாக பாசிட்டிவ் குவான்டிட்டி, இது தனியாக பாசிட்டிவ் குவான்டிட்டி, பிகாஸ் வி ஆர் டேக்கிங் த மேக்னிடியூட் ஆஃப் அந்த ரெண்டு வெக்டர். ஸோ மேக்னிடியூடுங்கும் போது நம்ம பாசிட்டிவ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது இந்த டோட்டல் குவான்டிட்டி இந்த ஒர்க் வந்து பாசிட்டிவா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த கொசைன் ஆல்ஃபாவை பேஸ் பண்ணி தான் வந்து டிசைட் ஆகுது. இப்போ கொசைன் ஆல்ஃபா எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவா நெகட்டிவா. இப்போ இதுக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க வேண்டியது கிடையாது. 0ல இருந்து பை வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர், அதாவது கொசைன் ஆல்ஃபாவோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே போதும். சரிங்களா? இது 0ங்கிற பாயிண்ட் எடுத்துப்போம். பை பை 2 பை. ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வருது. It goes like this, right? So 1 minus 1. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த ரீஜியன்ல மட்டும் நாம பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது என்ன ஆக போகுது? இதே இதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் நீங்க போட்டீங்கன்னா, அதாவது லெஃப்ட் ரைட்டா மிரர் இமேஜ் போட்டீங்கன்னா என்ன வரணுமோ அதே விஷயம் தான் வரப்போகுது. இப்போ ஆங்கிள் வேல்யூ வந்து 0ல இருந்து பை பை 2க்குள்ள இருந்துச்சுன்னா இட் ஸ்டேஸ் பாசிட்டிவ். ஓகே, so what we conclude is cos alpha is positive if alpha value lie in this interval. இதே மாதிரி cos alpha is negative if pi by 2 less than alpha less than pi.
ஸோ இந்த இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, ஆங்கிள் இந்த ரேஞ்ச்குள்ள இருந்துச்சு அப்படின்னா we call that as acute angle. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா acute. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா obtuse. So with which what we conclude is that work positive if alpha is acute and negative if alpha is obtuse. Right? So hope you get this idea. இப்போ 3 பர்டிகுலர் கேசஸ் வந்து நமக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்னன்னா, ஓகே லெட் மீ ரைட் தட் இன் டிஃப்ரெண்ட் கலர். இஃப் F vector has the same direction as dr vector. ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுது? ரெண்டும் ஒரே டைரக்ஷன். இப்போ F is going in this direction. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வந்து இந்த தியரி பொறுத்த வரைக்கும் லெட் மீ டூ இட் இன் கிரீன் கலர். ஓகே, ஸோ இப்போ பார்ட்டிக்கல்ல எஃப் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஆரும் அதே டைரக்ஷன்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஓகே ஒன்று மேல ஒன்று கோப்ளானார் அந்த மாதிரி வரணும்னு கூட சொல்ல கிடையாது, சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுது அதைத்தான் இங்க நம்ம பேச போறோம். என்ன நடக்க போகுது? தென் ஆல்பா இஸ் 0. இப்போ ஆல்பா 0 அப்படின்னா டியூவோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? FDS cos 0. So which is what? 1 simply FDS. இது ரெண்டு என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாலே போதுமானது. சரிங்களா? இப்போ இது முதல் விஷயம். அடுத்தது if F vector has a direction opposite to that of dr vector. இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது the situation is F vector இப்படி போய்கிட்டு இருக்குன்னா dr vector வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. இங்க இருந்து இங்க ஆங்கிள் மெஷர் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 180 டிகிரி. ரைட்? ஸோ இந்த கேஸ்ல நமக்கு என்ன நடக்கும்? தென் alpha is 180 degree or simply we write that as pi. So இப்போ நமக்கு என்ன நடக்கும்? du is FDS cosine pi. Cosine pi value என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா this is equal to -1. So this becomes minus FDS. Okay. So the next case is if F is perpendicular to dr vector. So perpendicular அப்படினாலே வந்து அதோட மீனிங் என்னது? Which means F in the direction act ஆகிட்டு இருக்குன்னா dr may act either this direction or this direction. So எப்படி பார்த்தாலும் this angle has to be 90 degree. Okay, or else உங்க force இந்த டைரக்ஷன்லயுமே dr இந்த டைரக்ஷன்லயும் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 கேஸ்ல என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, இங்கே நான் வந்து வெர்டிகல் ஹாரிசான்டல் இப்படி தான் போடணும்னு கிடையாது. whatsoever the direction is. சரிங்களா? in all possible ways you can think of these things. இப்போ ஆல்பாவோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? pi upon 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? du is FDS cosine pi upon 2. So cosine pi upon 2 value is 0. Therefore this becomes 0. அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஒர்க் என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு.
சரிங்களா? So now we can obtain the work of a force during a finite displacement. இந்த பார்ட்டிகல்ல இருந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைனைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, now you can refer the diagram that is given here. ஸோ இப்போதான் வந்து இந்த டயக்ராம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பேசின எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து we are not making use of this diagram. ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படி. ஓகே, மீன்வைல் அதை நான் எழுதிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் we can obtain the work of F during a finite displacement of the particle from A1 to A2. ஓகே, எப்படி பண்ண போறோம்? By integrating equation 1 along the path. Path described by the particle. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஃபர்தரான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, this work denoted by U1 to 2 is, நான் U1ல இருந்து 2க்கு போற ஒர்க் எப்படி டிஃபைன் பண்ணனா, A1 to A2 F dr. ஸோ இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு. ஸோ let us go back. இங்க work of the displacement corresponding to, இப்போ அந்த ஒர்க்குங்கிறது du is equal to f vector dot dr vector அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். if you just integrate you will find the value of u. ஸோ அந்த u தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா work of the force. ஒரு ஃபைனைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம்ல நீங்க அப்படியே just come back and see what is happening in this diagram. So I don't know what color to use. ஓகே, இந்த கலர் யூஸ் பண்ணாலே நம்பி இதை எடுக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிற பொசிஷன் A1ங்கிற பொசிஷன்ல இருந்து A2ங்கிற பொசிஷனுக்கு, ஸோ யூ கேன் சி சம் ப்ளூ கலர் கர்வ், ரைட்? ஸோ இதில் தான் வந்து அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. சரிங்களா? A1 ஆரிஜின்லேருந்து பார்க்கும்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து A1, மேக்னிடியூட் பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். A2ஓட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்குறோம், அதை S2 அப்படின்னு சொல்கிறோம். இங்கிருந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்னா some displacement has taken place. ஓகே, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஒரு ஸ்மாலர் குவான்டிட்டியை தான் வந்து we write it as ds. ஸோ அதை வெக்டர்ல ரெண்டு டைரக்ஷன், அதோட மேக்னிடியூட டிஎஸ்னும் வெக்டரா பேசும்போது டிஆர் வெக்டர்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இங்க தான் இந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆங்கிளத்தை we measure it as, ஓகே, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறத you can see very well here. இதுக்கும் உங்களோட டிஆருக்கும், ஸோ இங்க அவங்க கொடுத்துருக்கிற இந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்து யுவர் டிஆர், ரைட்? இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு தான் வந்து we have written the work of the force in this form. We just integrated it and wrote this one. So let us mark this as equation 4. சரிங்களா? இப்போ ஆல்டர்னேட்டிவா இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதணுமா, that is in equation 2 du is equal to f ds cosine times of alpha அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதி இருந்திருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இப்போ ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, using equation 2 we write, ஓகே, ஈக்குவேஷன் 2-வை யூஸ் பண்ணி எழுத போறோம். என்ன எழுத போறோம்? சரிங்களா? ஸோ using equation 2 and observing that f cosine alpha represents the tangential
component Ft of the force. So அப்ப அந்த tangential component வச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னா we can write expression in that form, right? So u1 to 2 is integral s1 from s to f cosine alpha ds. So this is nothing but s1 s2 tangential direction இருக்கக்கூடிய force integrated with respect to ds. So let us mark this as equation 5, I suppose. Okay, so proceeding further, இந்த இடத்துல variable of integration ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோங்களா? So where the variable of integration, the variable of integration என்னது நமக்கு s, right? So அந்த s என்னன்னா that measures the distance traveled by the particle along the path. So distance travelனா எங்கேயோ இல்லை, நம்ம எந்த பாத்துல வந்து மூவ்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த பாத்துல அது என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அது இன்டகிரேஷனா ஒரு குவான்டிட்டியா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ த ஒர்க் u from the position 1 to 2 இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா இஸ் ரெப்ரசன்டட் by the area under the curve obtained by plotting ft equals f times of cosine alpha against s. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்க ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு எஃப் காஸ் ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அந்த எஃப் காஸ் ஆல்ஃபா என்ன அப்படிங்கிறத பிளாட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? இந்த பிளாட் பண்ணிருங்க அப்படின்னா இட்ஸ் லைக், ஸோ ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, ஒரு இது வந்து எஸ் ஆக்சிஸ், இன்னொரு இது வந்து எஃப்டின்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அந்த கர்வ் என்ன அப்படிங்கிறது இங்கே பிளாட் பண்ணிடுறீங்க. ஸோ S1 என்னன்னு பார்க்குறீங்க, S2 என்னன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ட்ரா லைன்ஸ் ஆஃப் திஸ் சார்ட். ஸோ இதுதான் வந்து த ஏரியா கவர்ட் அண்டர் திஸ் கர்வ் ஃப்ரம் திஸ் லிமிட் டு திஸ் லிமிட். இதுதான் வந்து உங்களோட இன்டகிரேஷன் வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட பேசிக் இன்டகிரேஷன்ல ரீமான் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணிக்கிற இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் இன்டகிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீமான் இன்டகிரேஷனோட ஐடியாலஜிஸ் தான். சரிங்களா? ஸோ இன்டகிரேஷனை வந்து டயக்ராமெட்டிக்கா பார்க்கும்போது இட் இஸ் ஏரியா அண்டர் கர்வ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச முடியும். ஸோ when we get into some problems you will understand how these are happening, right? So அந்த இடத்துல you will have some better understanding. Okay, so next we'll move further, that is when the force F vector is defined by its rectangular coordinates or using some rectangular components, we use the expression of equation 3. So equation 3ல நம்ம எதை பத்தி பேசியிருந்தோம்? ஸோ அந்த ஃபோர்ஸஸை வந்து கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் fx dx plus fy dy plus fz dz. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணலாம். ஸோ we use the expression 3
for the elementary work. Then what we have is u1 to 2 is integral a1 to a2 fx dx plus fy dy plus fz dz. So we mark this as equation 6. Here the integration is performed along the paths described by the particle. ஸோ இப்போ இந்த 3 இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன். ஸோ பார்ட்டிக்கல் வந்து அந்த பொசிஷன்ஸ் தான் நம்ம பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம், சரிங்களா. ரெண்டாவது அந்த கொசைன் ஆல்ஃபா யூஸ் பண்ணும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த பாத் வந்து அது இனிஷியலாக ஆரிஜின்லேருந்து என்ன டிஸ்பிளேஸ்ட் ஆயிருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ டோட்டலாக என்ன டிஸ்பிளேஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணோம். வேறஸ் இந்த தேர்ட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும் போது அகெயின் ஸோ எந்த அந்த பார்ட்டிக்கல் வந்து எந்த பாத்தை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசி இருந்திருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி we can derive formulas for the work done by the force in several common and important situations, சரிங்களா. இப்போ இதுக்கு அடுத்த லெக்சர்ல இதுக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் சூஸ் பண்ணிக்க போறோம். மோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு அதுல அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ஒர்க் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத அடுத்த லெக்சர்ல பார்க்க போறோம். தேங்க்யூ.